பார்வை ஒன்றில். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு சாங் லிரிக்ஸ் போஸ்டர் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிரிட்ன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 3 ஃபோட்டோஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு 3 ஃபோட்டோஸை ஷார்ப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ 3 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுக்கு லே அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லே அவுட் இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே மாதிரி கேன்வாஷின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோவை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஏதாவது மாற்றி செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபோட்டோ செட் பண்ணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு எதாவது ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவை டச் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் செட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபோட்டோஸுமே கரெக்டாக நீங்கள் இந்த சைடில் இருக்க 2 ஃபோட்டோ மட்டும் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டரில் இருக்க ஃபோட்டோவை நம்ம வந்துட்டு டோட்டலாக மறைச்சிருவோம், அது மேலே தான் லிரிக்ஸ் செட் பண்ணுவோம். ஸோ அதனால் சைடில் இருக்க 2 ஃபோட்டோவும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோவாக உங்களுக்கு வேணும்னா வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 2த்துக்கும் ஒரே ஸ்டெப்பு தான், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாங் லிரிக்ஸோட அந்த இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த சென்டரில் இருக்க இமேஜுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே நீங்கள் வேறு சாங் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக வந்துட்டு இமேஜ் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த 3 இமேஜ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதையும் வந்து அதில் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோ. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லிரிக்ஸு. ஸோ அது யுவர் விஷயம் தான். ஸோ ஆனால் இதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அதாவது இந்த நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆடியோவும் கொடுத்துருப்பேன், அதை வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவை இதை மேக் பண்ணியாச்சு. ஃபோட்டோவுக்கும் இதே ஸ்டெப்பு தான், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த எம்டி இமேஜ் கொடுத்துருப்பேன், லிரிக்ஸ் வேறு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் உங்களோட ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.